வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மது சேனல். இது தமிழ் மது சேனலில் வீடியோ நம்பர் 273. இதில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியன் கான்ஸ்டியூஷன். த யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் A 97 சப்ஜெக்ட்ஸ், B 61 சப்ஜெக்ட்ஸ், C 47 சப்ஜெக்ட்ஸ், 4 D வந்து 73 சப்ஜெக்ட்ஸ். த யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன்சர் வந்து 97 subjects. The union list consists of 97 subjects. Answer A. ரெண்டாவது, an interpretation of the Constitution of India is based on the spirit of A. Fundamental duties, B. Fundamental rights, C. Preamble, D. Federal system. Interpretation of the Constitution of India is based on the spirit of fundamental duties, fundamental rights, preamble, federal system. விடை வந்து சி ப்ரியாம்பிள். சி ப்ரியாம்பிள். 3. The Constitution Assembly was set according to the proposals of the Cripps Commission, the Cabinet Mission, the Mountbatten Plan, Rajagopalachari Plan. Constitution Assembly was set according to the proposal of the Cabinet Plan, the Cabinet Mission Plan, Cabinet Mission. Be the answer. 4. The fundamental duties in the Constitution of India were adopted from the fundamental duties in the Constitution of India were adopted from fundamental duties, அதாவது அடிப்படை கடமைகளை எதுலேருந்து அடாப்ட் பண்ணாங்க? கனடியன் கான்ஸ்டியூஷன், ரஷ்யன் கான்ஸ்டியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆன்சர் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். அடுத்து, which article of the Constitution of India deals with the fundamental duties? Which article of the Constitution of India deals with the fundamental duties? A. Article 32, B. Article 50, C. Article 51, D. Article 51A. Which article of the Constitution of India deals with the fundamental duties? Fundamental duties Article 51A. 6. In India, right to property is A. Moral right, B. Legal right, C. Fundamental right, D. Personal right. Right to property அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நீக்கிட்டு அதை லீகல் ரைட்டாக இருக்குது. இப்போ மாரல் ரைட், லீகல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட், பர்சனல் ரைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ லீகல் ரைட். ஆன்சர் பி. 7. Which article is referred as the jewel of the Constitution? Which article is referred as the jewel of the Constitution? கான்ஸ்டியூஷனோட அணிகலன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா, எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னாக்கா, ஏ ஆர்டிகிள் 352, பி ஆர்டிகிள் 123, சி ஆர்டிகிள் 32, டி ஆர்டிகிள் 31. ஆர்டிகிள் 32 தான் வந்து ஜுவல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அடுத்து 8. Which writ give the we command in letters? Which writ give the we command in letters னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஹேபியஸ் கார்பஸ், பி ப்ரோஹிபிஷன், சி கோ வாரண்டோ, டி மண்டாமஸ். Which writ give the we command in letters? ஹேபியஸ் கார்பஸ், ப்ரோஹிபிஷன், கோ வாரண்டோ, மண்டாமஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து டி மெண்டாமஸ். மெண்டாமஸ்ங்கிற ரிட்டு தான் வந்து we command. It will give which writ give the we command in letters? Mandamus. அடுத்து 9. Which of the following is not included in the fundamental rights in the Constitution of India? கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ரைட் டு தி அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ரைட் டு அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், பி ரைட் டு ஃப்ரீடம், சி ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், டி ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இதில் எது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏ தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ரைட் டு அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. 10. The directive principles of state policy DPSP have been adopted from. இந்த டிபிஎஸ்பி எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூஎஸ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், கனடியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க, அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் பி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்து 11. கேசவானந்த பாரதி கேஸ் வாஸ் அசோசியேட்டட் வித்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஸ்டேட் ரைட், ஆர்ம்டு ரிபெல்லியன். இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது எதோட அசோசியேட் ஆனது, எது சம்மந்தப்பட்ட கேஸு அப்படின்னு கேட்குறாங்க. விடை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு சம்மந்தப்பட்டது. 12. The word socialist was added to the preamble of the Constitution of India by which amendment? The word socialist was added to the preamble of the Constitution of India by which amendment? சோஷியலிஸ்ட்டுங்க வார்த்தை எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 44th, 27th, 21st, 42nd அப்படின்னு இருக்குது. இதில் சரியான ஆன்சர் வந்து 42nd. The word socialist was added to the preamble of the Constitution of India in 42nd amendment. 42வது அமெண்ட்மெண்ட்டில் தான் சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை ப்ரியாம்பிளில் சேர்த்தாங்க. 13. The Constitution of India is rigid. A. Rigid. B. Flexible. C. Combination of rigidity and flexibility. D. Neither rigid nor flexible. அதாவது வந்து நெகிழ்ச்சி தன்மையற்றது, நெகிழ்ச்சித்தன்மை உடையது, நெகிழ்ச்சி மற்றும் நெகிழ்வுறா தன்மை உடையதுன்னு கொடுத்துருக்காங்க. 3வதாக டிங்கிறது வந்து நெகிழ்ச்சித்தன்மையும் இல்லை, நெகிழ்வுறா தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து பி. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ 13வது கொஷின் பி ஆன்சர், காம்பினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்து 14. Right to freedom is guaranteed in which article? Right to freedom is guaranteed in which article? A. 17, B. 19, C. 18, D. 20. ஸோ நமக்கு வந்து 19வது ஆர்டிக்கிளில் தான் வந்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் இஸ் கேரண்டீட் அண்டர் 19, ஆர்டிகிள் 19. விடை பி. 15. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து A. Answer justifiable, B. non-justifiable, mandatory, none of this. விடை வந்து non-justifiable. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். அதை வந்து நான் ஜஸ்டிஃபைபிள், எந்த கோர்ட்லேயும் போய் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதான் நான் ஜஸ்டிஃபைபிள். 16. The word secularism was added to the preamble of the Constitution of India by which amendment? The word secularism, இந்த செக்யுலரிசம்ன்ற வார்த்தையை எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 40th amendment, 42nd amendment, 44th amendment, 46th amendment கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சரு. சரியான விடை 42nd amendment. The word secularism is added to the preamble of the Constitution of India by 42nd amendment. 17. Right to property is included in எந்த ஆர்டிக்கிள்னு கேட்டிருக்காங்க. இன் விச் ஆர்டிக்கிள்? ஏ வந்து 32, பி 19, சி 31, டி 14. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் இன்க்ளூடட் இன் ஆர்டிகிள் நம்பர் 31. 18. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை விச் அமெண்ட்மெண்ட்? எந்த அமெண்ட்மெண்ட்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ரைட் இருந்தது, அதை வந்து எந்த ஆர்டிகல் மூலிமா ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 29th, 25th, 44th, 42nd இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸு. ஸோ சரியான விட டி 42nd amendment. 42nd amendment மூலமாக தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. 19. Part 4A of the Constitution of India deals with. Part 4A எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சி டிபிஎஸ்பி, டி சிட்டிசன்ஷிப். ஸோ இதில் சரியான விடை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்ட் 4A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது சம்மந்தப்பட்டது. 20. The procedure for amending the Constitution of India is. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அமெண்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர், அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரிஜிட், ஃப்ளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ப்ரொசீஜர் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ இதில் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்தோம். மொத்தம் 200 கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம முதல்ல 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். வர வீடியோக்களில் ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், பார்ட்ஸு, டிபிஎஸ்பி இதை பற்றிலாம் நல்லா உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மது சேனலில் முக்கியமான வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து தமிழ் மது சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.